எந்த கட்சி சார் அப்படி இருக்குது சார்? 100 சார். நாங்கள் வெற்றி நாங்கள் தான் சார். ஒவ்வொன்றிலையும் வெற்றி தான் சார் பட்டிருக்கோம். இப்போ கரூரில் நடந்தது வந்து எங்கள் மேலே தான் எல்லா பழியும் போட்டாங்க. ஆனால் வெற்றி வந்து பிரபஞ்சம் எங்களுக்கு காமிச்சிருக்கு. அந்த தெய்வம் எங்கள் பக்கம் இருக்குது. எல்லாமே இயற்கை, எல்லாமே எங்கள் பக்கம் இருக்குது. எங்கள் தளபதி சின்ன எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டார். அதனால் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும், மனச்சாட்சி உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். மாற்றம் 2026 தமிழ்நாட்டில் 100%. கவனிச்சோம். திருப்பி அவங்க வந்து என்ன பணம் என்ன எதிர்பார்த்து வந்தாங்க என்னன்றதெல்லாம் தெரியல. சின்ன பொண்ணு தான். நாங்கள் அதை பெருசெல்லாம் இப்போ நாங்கள் இதில் எத்தனையோ வயசானவங்களாம் வந்திருக்காங்க. எங்களுடைய கட்சிக்கு பெண்கள் தேடி வர்றாங்க சார். நாங்கள் எங்களையும் உங்கள் கட்சியில் சேர்த்துங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் விரும்பி வர்றோம் அப்படின்னு வர்றாங்க. எந்த கட்சிக்கும் அப்படிலாம் பெண்கள் போகல. நானே போகலை. எங்கள் கட்சி விஜய் சார் ஒன்று அந்த முகம் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் பெண்கள் வந்து எங்கிட்ட வாலண்டியாக வந்து எங்களை சேர்த்துங்கன்னு வர்றாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள ஓட்டு எங்களால் இவ்வளோ ஓட்டு வாங்கி தர முடியும்னு சொல்லியே வர்றாங்க. ரொம்ப ஹாப்பியாக வேலை செஞ்சிட்ருக்கோம் சார். இன்னைக்கு போய் கைத்தட்டி எங்கள் நரம்பெல்லாம் வந்து ரொம்ப வந்து சூடாக இருக்குது. அந்த அளவுக்கு ஹாப்பியாக. நான் மதுரை வந்து புறநகர் மாவட்ட துணை செயலராக இருக்கேன். ஆமாம், அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். போய் பிரிஸ்காக ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்க்க போகிறோம். 2026 வெற்றி எங்களுக்கு தான் வெற்றியே. 3வது கட்சின்றவங்க அன்னைக்கு முதல் கட்சி. ஆமாம், ஆதவர்ச்சனாவும் சூப்பர். எங்கள் இதில் வந்து ரொம்ப சூப்பராக பேசினார். எல்லா விஷயமும் தெரிஞ்சு வந்தவர். அவருக்கு எது கரெக்டு தப்புன்றது கரெக்டாக அவரே சொல்லியிருப்பாரு அந்த மீட்டிங்கில். எங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலாக இருக்குது. அவர் ஸ்பீச்சுமே செம்மையாக இருந்துச்சு. தளபதிக்கும் அது பிடிச்சிருக்கு. இன்னி வந்து டோராக வீடு வீடாக போய் எல்லா மக்கள் மனசுலையும் தமிழக வெற்றி கழகம் தான் பதிஞ்சிட்டு. ஆல்ரெடி வந்து கரூர் பிரச்சனையிலே வயசான பாட்டி கூட எங்கள் கிராமத்தில் கூட என் பேரை விஜய்க்கு தாப்பா போடுவேன்னு எங்ககிட்டே சொல்லிட்டாங்க. யார் வந்தாலும் வந்து நாங்கள் மாற்ற மாட்டோம். எல்லா தலைமுறையோடைய ஓட்டுமே ஃபஸ்ட்டு இளைஞர் தான் இருந்தாங்க. இளைஞர் அவங்க பேரண்ட்ஸை மாற்றினாங்க. இப்போ அவங்க பாட்டி தாத்தா கூட வந்து இப்போ தமிழக வெட்டுக்கெல்லாம் என் பேரை விஜய்க்கு தான்ட்டாங்க. அதுவே எங்களுக்கு ஹாப்பி. நாங்கள் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கணுன்ற அவசியமே இல்லை. நாங்கள் திருவிழா மாதிரி பட்டுச்சேலை கட்டி ஒரு திருவிழாவுக்கு எப்படி போவோமோ அப்படி அன்றைக்கி வந்து ஓட்டு போடுவோம்ன்றாங்க.